ரைட்டு, ஹவு டு கெட் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இல்லை, ஹவு டு கெட் ஏ ஃப்ரெண்டுன்ட்டு கேட்டாலே எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால கமிட்டடாக இருக்க ஒரு ஃப்ரெண்ட்டு கேட்டேன். அவனும் சரி யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு கேட்டான். ஆண்டா ஆஃப்டர் மூவி ஆக்ட்ரஸ் ஜோஸ்பின் லாங்ஃபோர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குன்ட்டு சொன்னேன். இல்லைடா லவ் பண்ண யாரையாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்டான். டேய் லவ் பண்ண தான்டா சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னேன். ஏன் நான்லாம் ஜோஸ்பின் லாங்ஃபோர்டோட கமிட் ஆகக்கூடாதா? சரி அவன் வேலைக்கு ஆக மாட்டான், ஆனால் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு 3 பேர்கிட்ட லைவாக கேட்க போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வச்சுருப்பாங்க, இதுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சாட் ஜிபிடி, குரோக் ஏஐ, யூடியூப், இவங்க தான் அந்த எல்லாம் தெரிஞ்ச 3 பேர். இதில் சாட் ஜிபிடி, யூடியூப் நார்மலாக யூஸ் பண்ணிருக்கான், ஆனால் குரோக் ஏஐ நான் யூஸ் பண்ணதில்லை. அது வேற கொஞ்சம் ரக்கடாக தான் ரிப்ளை பண்ணும் அப்படின்ட்டு ஒரு சில ரீல்ஸில் பார்த்தேன். அன்புள்ள அண்ணன் சனியன் சகடை அவர்களுக்கு நம்ம கேட்குற கேள்வியும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு ஆன்சர்ஸ் வேணும். ரைட்டு, முதல்ல சாட் ஜிபிடி கிட்டே கேட்போம். ஹவு டு கெட் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட், ஆன்சர் மீ இன் தமிழ். சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி கிடைக்கும்னு சிம்பிளாக நேர்மையாக சொல்கிறேன். உங்களை நீங்களே நல்லா வளர்த்துக்கோங்க. பேச தெரிஞ்சிருப்பது பெரிய ப்ளஸ். கோமாரு அது கீழே 3 பாயிண்ட்ஸ். ஓவராக பில்டப் வேணாம், நகைச்சுவையாக மரியாதையாக பேசுங்க. அவங்க சொல்கிறத கவனமாக கேளுங்க. முதலில் நட்பாக இருங்க, உடனே லவ்னு பாய வேணாம். இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. மரியாதை ரொம்ப முக்கியம், அவங்க பவுண்டரியை மதிங்க. நோன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுங்க. ஒருவேளை சொதப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகாட்டி கூச்சமைப்படாமல் பின்வாங்கிடணும். சோஷியலாக இருங்க, காலேஜ், ஆஃபீஸ், ஜிம், கிளாஸ், ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். வீட்டில் மட்டும் இருந்தால் சான்ஸ் கம்மி தான். இதெல்லாம் இவன்ட்டு யார் கேட்டா? லாஸ்ட்டாக பொறுமை. எல்லாருக்கும் உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காது, சரியான ஆள் சரியான நேரத்தில் தான் வருவாங்க. முக்கியமாக ஒன்று, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும்னு வாழ்க்கையை ஓட விடாதீங்க. ஒரு நிமிஷங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டுலாம் கேள்வி இல்லை, கிடைக்கணும், அதுக்கு மட்டும் வழி சொல்லு. அதுதான் இவங்ககிட்ட கேட்டது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாம்பார் ஊற்றணுமா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், நச்சுன்னு 4 ஸ்டெப் சொல்லு. 100% ஒர்க் ஆகணும். சரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன், இப்பதான் 100% ஒர்க் ஆகும்னு வாழ்க்கையில் எதுவுமே கேரண்டி இல்லை ப்ரோ. இருந்தாலும் ஒரு 4 ஸ்டெப் சொல்லியிருக்கான். ஸ்டெப் 1, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஃபிக்ஸ். தினமும் க்ளீனாக இரு, ஹேரு, ட்ரெஸ்ஸு, ஸ்மெல்லு. ஓவர் ஸ்டைல் வேணாம், நீட்டாக சிம்பிள் போதும். இதுவே 50% கேட் ஓப்பன். சூப்பர், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டெப் 2, கேர்ள்ஸ் இருக்க பிளேஸில் இரு. வீட்டில் இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு மித். வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ரேண்டமாக ஒரு பொண்ணை ரோட்டில் பார்த்தாலே எப்படி நடக்கணுன்றதை மறந்துட்டு காலை ஏடாகூடமாக வச்சுட்டு போகிறாள் நாம. அப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு தெரியாமல் ஃபோனை எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கோம். இப்படி இருக்க ஆளுகிட்ட மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அடுத்து ஸ்டெப் 3, டாக் லைக் ஏ நார்மல் ஹியூமன். ஸ்டெப் 4, கிளியர் மூவ். இதுதான் முக்கியம். 1 to 2 weeks குட் வைப் வந்தா உன்னோட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, காஃபி போகலாமா? டேய் என்னடா டயலாக் இது? எப்படி பேசுறதுன்னே தெரியாதவங்க கிட்ட போயிட்டு 1 to 2 வாரம் குட் வைப் வந்தா இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக இவன் ஒரு ரிப்ளைவை மட்டும் போட்டுட்டு போயிடுவான். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ வேஸ்ட். மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? யாரோ சிவாஜி ஃப்ரெண்டா, அமெரிக்காவில இருந்து வரானா. டேய் நீயாச்சு கரெக்டாக சொல்கிறா. சாட் ஜிபிடி டென்ஷன் பண்ணுறான். ஹவு டு கெட் ஏ கேர்ள் ஃப்ரெண்ட் தமிழ்லையே சொல்லு. ப்ரோ சாட் ஜிபிடி டென்ஷன் பண்ணுறான்னு சொல்கிறியா? அவன் சில நேரம் ஓவர் ஸ்மார்ட்டாக பேசுவான். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். ஆனால் நான் ஸ்ட்ரெயிட் தமிழில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. முதல்ல உன்னை நீ நல்லா டெவலப் பண்ணு. அங்கேயே அவன்கிட்ட கேட்ட மாதிரியே இருக்கு.
பாடி க்ளீனாக இரு, நல்ல ட்ரெஸ் பண்ணு, சிம்பிளாக நீட்டாக, ஸ்மெல் நல்லா இருக்கணும், பர்ஃப்யூம் கொஞ்சம். என்ன இது, அவன் சொன்னதே சொல்கிற மாதிரி தான் இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அடுத்து பொண்ணுங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போ. ரேண்டமாக ஸ்ட்ரீட்டில் ஆகி சொல்லி ஸ்டார்ட் பண்ணாத, நேச்சுரலாக பழகிற இடத்துல தான் சான்ஸ் அதிகம். 2 பேரில் யார் யாரை பார்த்து காப்பி அடித்து ஆன்சர் பண்ணான்ட்டு தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முறை தப்பு நடக்கூடாது. ஓகே மாமா. முதல் பேச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பி, அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி இரு, டைமிங் பார்த்து ப்ரப்போஸ் பண்ணு. ரிஜெக்ஷன் வந்தால் என்ன பண்ணலாம், எப்போ ப்ரப்போஸ் பண்ணணும், ரிஜெக்ஷன் வந்தால் என்ன ஆகும், அதெல்லாம் கேட்கவே இல்லையாடா. எல்லாயே இப்படி தான் போலீங்க. என்ன சேர்க்காத டே மச்சான், லூஸ் மாதிரி அவனை மாதிரியே பேசாத. எனக்கு யார்கிட்டையும் பேச ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாது, ஆனால் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். மூடிட்டு அதுக்கு மட்டும் 100% ஒர்க்கிங் ட்ரிக்காக சொல்லு. மச்சான் லூஸ் மாதிரி பேசலை, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட்டாக சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி பேச தெரியல, ப்ரப்போஸ் பண்ண தெரியல, ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் வேணும்னு இருந்தால் 100% கேரண்டி இல்லை. உலகத்தில் எதுவும் 100% இல்லைடா. அப்போ என்ன இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக்கை சொன்னேன். இல்ல நான் பேசினா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா பேசிடுவேன், அதனாலதான் பேசுறதே கிடையாது. இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கவே கூடாது போல. எவனுமே நமக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ண மாட்டான். ஒரு நிமிஷம் பேசினே லாஸ்ட்டாக யூடியூப் தான் இருக்குது, அதில் செக் பண்ணுவோம். ஹவு டு கெட் எ கேர்ள் ஃப்ரெண்ட் இன் தமிழ். ஒருத்தர் பெண்களை இம்ப்ரெஸ் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, பார்ப்போம். அட்ராக்ட் பண்றது நிறைய சைக்கிள் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்கிள் மெத்தட் அவங்க பாடியில லவ் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்றது. லவ் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடோசின் நம்ம பாடியில ஒரு ஹார்மோன் இருக்கும். அது என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்க மேல ஒரு நல்ல அட்ராக்ஷன், பாண்டிங், கனெக்ஷன் தான் கிரியேட் பண்ணும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க. எப்படி இந்த லவ் ஹார்மோன் நம்ம பார்ட்னரோட பாடியில இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்க டச் பண்ணா போதும். கோமாரு அவங்க ஜென்ரலா டச் பண்றது, அவங்க ஹேண்ட் ஒரு 30 செகண்ட் ஹோல்ட் பண்றது, அவங்கள ஹக் பண்றது, அவங்கள பிசிக்கலா நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சிடோசின், இந்த லவ் ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்பு நல்லா ரைட் ஆகும், நம்ம நல்லா அட்ராக்ட் ஆவாங்க, நமக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கிரியேட் ஆகும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும், உங்க பார்ட்னருக்கு நல்ல அட்ராக்ஷன் கிரியேட் பண்ண. இவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு ஒரு நிமிஷம் புரியல. டைட்டில் ஹவு டு இம்ப்ரெஸ் உமன் போட்டிருக்காரு. இப்படி ஒரு டைட்டில் போட்டுட்டு ரேண்டமாக ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்தா என்ன நினைப்பான். அப்புறம் தான் அப்படியே கமெண்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அதுக்கு அவரோட இருக்கு. அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் இன் சம் அதர் வீடியோ டு டச் யுவர் க்ரஷ் she need to have good interest level. This is the rule. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. எமோஷ்னல் கனெக்ட் வர கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ மேக் பண்ணதே ஆக்சுவலாக ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக இருக்கட்டும்ட்டு தான். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலுமே மற்றவங்க கொடுக்குற லவ் அட்வைஸை அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தோன்ற விஷயங்களை பண்ணுங்கள், ஆனால் அது மாறலி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நமக்கே இந்த டாப்பிக்கை பற்றி ஒன்றும் தெரியாது, இதில் நான் எங்கே உங்கள்கிட்ட சொல்கிறது. இருந்தாலும் உண்மை காதல்னா சொல்லு.